International news. Which country retains in the grey list of FATF? Option A Afghanistan, Option B China, Option C Pakistan, Option D Russia. Answer Option C Pakistan. பாகிஸ்தான் கண்ட்ரி வந்து தொடர்ந்து கிரே லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா எஃப்ஏடிஎஃப். எஃப்ஏடிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸுங்கிற ஆர்கனைசேஷன் எதுக்கு இருக்குன்னா டெரர் ஃபினான்சிங் அண்ட் மணி லாண்டரிங் லிஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸில் இருந்தாங்கன்னா அவங்க கிரே லிஸ்ட்டில் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. நெக்ஸ்ட், which organization sets up a committee to develop for ship financing and leasing? Option E UNO, Option B IFSCA, Option C Indian Navy, Option D none of these. Answer Option B IFSCA. IFSCA ஓட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி. இவங்க வந்து ஒரு கமிட்டி வந்து அதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஷிப் ஃபினான்சிங் அண்ட் லீஸிங்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாருனால சேர் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தா பந்தனா அகர்வால் அப்படின்னு சொல்கிறவங்களால சேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா ஃபார்மர் சீனியர் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. National news. Which institute launches rapid antigen test kit priced at ₹50? Option A IIT Ropar, Option B IIT Kanpur, Option C IIT Chennai, Option D IIT Delhi. Answer Option D IIT Delhi. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் இருக்கிறவங்க ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் கிட் ஃபார் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் எவ்வளோனா ₹50 தான். இது யார் மூலமாக அப்ரூவ் ஆயிருக்குன்னா ஐசிஎம்ஆர் வந்து இந்த டெஸ்ட் கிட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணது யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் சஞ்சய் தோத்ரி அவருங்கிற வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. Next, what is the name of the e-filing portal of Income Tax Appellate Tribunal? Option A incometax.government.in, Option B Income Tax India e-filing.gov.in, Option C Itat e-Dwar, Option D none of these. Answer Option C Itat e-Dwar. Union Minister for Law and Justice, Communications and Electronics and IT அந்த மினிஸ்டர் பேர் என்னென்னா ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத்துங்கிறவர் வந்து இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து என்னென்னா இ-ஃபைலிங் போர்ட்டல் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரைபுனல் சொல்கிறாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இதாத் இ-துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸில் மூலம் நமக்கு ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த போர்ட்டல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், where did enhanced version of Pinnacle rockets test fired off? Option A Karnataka coast, Option B Odisha coast, Option C Telangana coast, Option D Kerala coast. Answer Option B Odisha coast. Defense Research and Development Organization DRDO வந்து ஒரு ராக்கெட்டை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னா பினாக்கோ ராக்கெட்டோட எக்னாஸ்ட் வெர்ஷன், அதாவது வந்து அடுத்த வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது எங்கன்னா சண்டிப்பூர்ங்கிறது வந்து ஒடிஷா கோஸ்டில் இருக்குது. அதை வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து டெவலப் பண்ண இந்த ராக்கெட் சிஸ்டம் டெவலப் பண்ணது யாருன்னா ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏஆர்டி அண்ட் ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் லெபார்ட்டரி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. Awards and honors. First question. The center releases full list of Dash Awards 2020 winners. Options are A. Civilian, B. Smart City, C. Gallantry, D. Military. Answer is B. Smart City. Central government வந்து Smart City Award winners of 2022 2020 ஓட வின்னர்ஸை ஓட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி வின்னர்ஸ் எந்த ஆஸ்பெக்டில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சோஷியல் ஆஸ்பெக்ட், கவர்னன்ஸ், அவங்க அந்த சிட்டியில் இருக்க கல்ச்சர், அர்பன் என்விரான்மெண்ட், சானிடேஷன், எக்கனாமி, வாட்டர் அண்ட் அர்பன் மொபிலிட்டி, பில்ட் என்விரான்மெண்ட், இந்த பேசிஸில் தான் ஸ்மார்ட் சிட்டி அவார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க.
அந்த லிஸ்ட்டு தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. Current affairs, important days. First question. International Day in support of victims of torture is observed in which year? And the options are option A 1997, option B 1990, option C 1896, option D 2000. And the answer is option A 1997. Second question. In which year the United Nations General Assembly decided to observe 26 June as the International Day Against Drug Abuse and Illicit Trafficking? And the options are option A 10th December 1987, option B 7th December 2002, option C 7th December 1987, option D 10th December 2002. And the answer is option C 7th December 1987. Obituaries. Abdul Leila Harun. What was the profession of him? Option A actor, option B politician, option C sprinter, option D journalist. Answer sprinter, option C. He was a Sudanese Qatari Olympic sprinter who was born on 1st Jan 1997. He died due to traffic collision. Mir Haza Khan Khosrow, jurist and politician who belongs to which nation? Option A India, option B Pakistan, option C Korea, option D China. Answer Pakistan, option B. He was a Pakistani jurist and politician who was born on 30th September 1929. He died due to myocardial infarction. Peter Zinoviev, engineer and composer, belongs to which nationality? Option A Russian, option B Italian, option C Britain, option D Korean. Answer Britain, option C. He was a British engineer and composer who was born on 26 January 1933.